தப்பு எவ்வளோ தூரத்துக்கு நீ என்னன்னு பண்ணி உனக்கெல்லாம் என்னன்னு எவ்வளோ கூலி கிடைச்சாலும் அதில் அறிவு வரலன்னா சாகும்போது புரிஞ்சிடும். அப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் ஏன் ஒருத்தன் சொன்னான், எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு என்னன்னு பொறுமையாக என்னன்னு எல்லாத்தையும் தாங்கினா, யாருக்காக தாங்கினான். நீங்கள்லாம் என்னதுன்னு மிச்சம் மீதியே இல்லாமல் கூலி வாங்குவீல்ல ஒவ்வொன்றுக்கும், அப்போ தெரிஞ்சிடும். ஓகேவா? இங்கே நீ நடிச்சாலும் நடித்து எதையுமே சாதிக்க மாட்டேன். உனக்கு நடிக்க தெரியும்னா எங்கே நடித்து நீ பொழைச்சிக்க தெரியுமோ அங்கே போய் நடிச்சுக்கோ. நீ அழுது நடிச்சுலாம் என்கிட்ட என்னைக்கும் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ ஜெயிச்சிருவ நடிச்சே? அப்பயும் இப்போ அழுது பேசுகிறேன். நான் இன்னும் ஒன்று அடிக்கலை. அந்த குச்சியை கூட நீ அடிக்கிறீன்னா அடின்னு அடித்து உரிச்சு இன்னும் அழுவ வைக்க தெரியும் எனக்கு. அழுது நடிக்க தெரியும்னா குடுறாங்க. குடுறான்னு சொன்னா கொடுத்துரு. குடுன்னு சொன்னேன், குடு. உன் நடிப்பை நிப்பாட்ட முடியாதுல்ல என்கிட்ட. அந்த நடிப்பை இன்னும் நிறைய வர வைக்க தெரியும். இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. இன்னும் நான் உன்னை தொடவே இல்லைல்ல. அதுக்கு முன்னாடி நடித்து என்ன சாதிக்கணும்? என்ன சாதிச்சிருவேன் என்கிட்ட? முடியாதுன்னு தெரியுதுல்ல. நீ நடித்தா எங்கே காசு கொடுப்பாங்க, அவுத்து காட்டினா எங்கே காசு கொடுப்பாங்க அப்படின்னு அங்கே தெரிஞ்சு அங்கே நடித்து அங்கே பொழைச்சிக்கோ. என்கிட்ட இல்லை. உன்னால் நடிக்க உனக்கு சோறு போட நினச்சி உனக்கு என்னதுன்னு உன்ன மாதிரி ஒரு விஷத்தில் என்னதுன்னு சின்ன விஷம், ஒரே ஒரு ட்ராப் விஷம்னாலும் ஒட்டு மொத்த கூட்டத்தில் நீ என்னதுன்னு ஒரே சாம்பிள்னு காட்டிட்டு இல்லை. அதுக்கு உன்னால் எனக்கு லாஸ் ஆணுச்சே. என் வாட்சு, பிரேஸ்லைட்டு, 30,000 காசு, இதெல்லாத்தையும் திரும்பி கொடுத்துருவியா? நானாக தனியாக நின்று நான் என்னன்னு பியூராக வச்சு எவ்வளோ பேர் என்னதுன்னு கூடவே பின்னாடியே வந்து வேவு பார்த்து எவ்வளோ குழி பறித்து எல்லாம் திருடி அவங்களெல்லாம் தாண்டி நான் என்னன்னு சம்பாதிச்சு ஒன்றை வாழ வைக்கணும்னு நினச்சி ஒரே மாதத்துலேயே என்னதுன்னு நான் விக்கெட் ஆகிட்டேனே. விஷத்தில் என்னன்னு ஒரு ட்ராப் விஷம். ஒட்டு மொத்த கூட்டத்தில் நீ என்னதுன்னு 7 கிலோ 8 கிலோ இருப்பியா? அதுக்கு என்னதுன்னு எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு நடந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே நீ டாலி பண்ணிடுவியா உன் நாடகத்தால் அழுது நடிச்சு? அந்த குச்சியை குடுன்னு சொன்னேன். ஒன்று குடுறான்னா குடு, குடுன்னு சொன்னேன். குடுறான்னா கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து உனக்கு நடிக்க தெரியும்ல. நடிக்க தெரியும்ல, உனக்கு நடிக்க தெரியும்ல. அதை வச்சு எங்கே பொழைக்கணுமோ பொழைச்சிக்கோ. என்கிட்ட இல்லை. அதுக்கு எங்கே காசு கிடைக்குதோ, அவங்க சொல்கிற மாதிரி எங்கெல்லாம் அவுத்து காட்டினா என்னன்னு காசு கிடைக்குதோ. அந்த பிள்ளைய மூட்டை கட்டினதை பார்த்தியா பார்க்கலையா? எப்படி கடந்தா? எப்படி கடந்தா அவ? சாக்கடையில் தான் நீயும் கிடப்ப. இப்போ தானே 5 7 8 வயசு. அது வரைக்கும் அதே டைரக்ஷனில் நீப்போ. இந்த டைரக்ஷன்லேயே போய் இந்த கூட்டத்திலேயே இரு. அவன் என்னன்னு ஒவ்வொருத்தனுமே உன்னை மூட்டை கட்டி அவங்களுக்கான என்னன்னு தேவை அரிப்பில் என்னன்னு உன்னை மூட்டை கட்டுறேன்னா என்னன்னு கேளு. இனிமேலும் உன்னை என்னதுன்னு காப்பாற்றி இந்த மயிரை பிடுங்கி நீ எல்லாம் திருந்துவ மாறுவன் என்னன்னு மூச்சை போடுறதுலாம் வேஸ்ட்டு. வேணாம் என்கிட்டலாம் நடிக்காது. நீ இப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நீ எப்படி தப்பு பண்ணுவ, கூட்டமாக எப்படி பண்ணுவீங்க, தனியாக எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாமலாம் என்னது நீ இவ்வளோ வருஷமும் வாழ்ந்துட்டுருக்கு. ஒவ்வொருத்தனையும் பார்க்கலையா? மூஞ்சுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு முதுகு பின்னாடி என்ன வேஷம்னு. போதும் உங்களுக்கு ஆனது நீங்கள் வாங்கும் போது கிடைக்கும் போது கிளியராக புரிஞ்சிடும். ஏன் ஒருத்தன் சொன்னான், எதுக்கு சொன்னான், அது என்னதுன்னு அப்போவே கேட்டிருந்தா. வேணாம் உன் நடிப்பெல்லாம் கேட்டு எனக்கு மண்டையெல்லாம் சூடாகுது. நோன்பு வச்சுருக்கேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா உன்னை உரின்னு உரிச்சு தள்ளிடுற அளவுக்கு கோபம் இருக்குது.
ஒருத்தனையும் கொளுத்தி போட்டுட்டு போகிற அளவுக்கு இருக்குது. இனிமேல் இந்த ஊருக்கும் வரப்போகிறது இல்லை, உங்களை மாதிரி ஒரு ஒழுச கூட்டத்தையும் நினைக்க போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கான கூலியை கன்ஃபார்மாக வாங்கி கொடுப்பேன். எப்படி என்னோடய எண்ணத்தால் என்னன்னு ஒவ்வொருத்தரையும் இந்த ஊரில் வாழ்ந்தாங்களோ வாழ வச்சனோ, ஒருத்தருக்கு என்னன்னு வீடு வேணும், வீடு தான் என்னன்னு வாடகை கட்ட முடியல, ஹவுஸ் ஓனர் என்னன்னு கூப்பிட்றான், இது அதுன்னு அடித்தவளுக்கு வீடு வேணும்னு கேட்குறாளேன்னு அதுக்கு என்னதுன்னு நினச்சி எண்ணத்தால் அவளுக்கு கிடச்சிச்சு. அது கூட பிறந்தானே என்னது, நீ ஆட்டோ இருக்குன்னு பைக்கு கொடுத்து அவனுக்கு பைக்கு வேணும் நல்ல வேலை வேணும்னு நினச்சதுக்கு அவன் எனக்கு பண்ணது. ஒவ்வொருத்தருக்கும் இனிமேட்டுக்கு எப்படி ரிவெஞ்சும் ரிட்டனும் என்னதுன்னு நடக்க போகுதுன்னு. ரம்ஜானுக்கு கிஃப்ட்டு தானே வேணும் உங்களுக்கு. 10 மாதம் என்ன இதுன்னு ஒருத்திக்கு ஒரு தடவை ஃப்ளூக்கில் என்னதுன்னு குழந்த பிறந்துருச்சு, ஏதோ குத்து மதிப்பாக என்னதுன்னு ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அம்மா பிறந்தான்னா ஓகேன்னு சொல்லலாம். அப்துல்லா 10 மாதமாக நான் அல்லாட்ட கேட்டு, அப்துல்லா பிறந்தானே உன் கண்ணுக்கு முன்னாடி தானே பிறந்தான். அவள் எவ்வளோ தப்பாக இருந்தாலும், அவள் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் 10 மாதமாக அல்லாட்ட என்னன்னு கேட்கும் போது நீ மட்டும்தான் உயிரை படைக்க வச்ச, நீ மட்டும்தான் அந்த உயிரை என்கிட்ட ₹1 கூட கிடையாது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீ தான் நிற்கும் போது அந்த உயிரை சேஃபாகவும் நல்லபடியாகவும் கொடுத்தான். அதையுமே என்ன கெட்டவனாக காட்டணும் அப்படின்னு அதுக்குமே எவ்வளோ பிளான் பண்ணி ஒட்டு மொத்தமாக அது வரைக்கும் வராதவ வந்து அவங்க எவ்வளோ தூரத்துக்கு என்ன பிளான் பண்ணாங்களோ அதை நடத்திட்டு போனால. எல்லாத்தையுமே ஒருத்தனுக்கு இப்போ நான் வந்து நீ கெட்டவனே வச்சுக்கலாம், இல்லை நான் கெட்டவனே வச்சுக்கலாம். கெட்டவனுக்கு கெட்டவனாக நடித்தா மட்டும்தான் நீ எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கன்றது தெரியுமா? இல்லை உன்கிட்ட நான் என்னதுன்னு நான் நல்லவனாக இருக்கும் போது நீ எப்படி பதில் வரும்? நானும் தப்பு தான், நானும் இதுக்கு முன்னாடி ரொம்ப நிறைய தப்பு தான் அப்படின்னு சொல்லும் போது உன் தப்பை சொல்லுவியா? இல்லை நான்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட்டு அப்படின்னு சொல்லும் போது நீ என்னன்னு அப்படி சொல்லுவியா? நீ அழுது நடிக்கலாம், நான் பேசவே வரல, டென்ஷன் மாதிரி தான் வருது. நல்லா உரின்னு உரிச்சு தள்ளிடணும்னு தான் வருது. நீ அழுது நடிக்காமல் இருந்து சொல்லிட்டேன்டா அவன்கிட்ட. நடிச்சு என்ன சாதிக்க போகிறேன்னு தெரியல. நடிச்சு என்ன சாதிச்சிருவ? என்கிட்ட நீ என்னன்னு நடிக்காத, அவ்வளோதான். எங்கே என்னன்னு நடித்தா காசு கிடைக்குமோ, உட்காந்து நடிக்கிறாங்களே கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு மூஞ்சியெல்லாம் அப்பிக்கிட்டு உடம்பெல்லாம் அப்பிக்கிட்டு அங்கே போய் நடிக்கிறாங்களா, அங்கே மாதிரி நடிச்சு பொழைச்சிக்கோ. என்கிட்ட இல்லை.